பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபகதலர சந்தலரி பலகதரியாத்தலரபோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் எண்ணங்களை நேராக்குங்க ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை நேராக்குங்கப்பா. ஆவே, நீர் பிரியப்படுகிறது இந்த ஆராதனையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை உண்டாவதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆலயமுடைய மகிமையினால நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். ஒருவர் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு நிறைவோடு திருப்தியோடு கடந்து செல்லத்தக்கதா தேவரீர் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. தேவரீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே, எங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரப சந்தல ரிகர பகதர யமன ஹந்தல ரிகதரோ லேம்ரகமாஷியகதரயா ஹந்தல ரிகபரோ. ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆதியும் அந்தமும் ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும். சேர்ந்து ஆராதிக்கலாம். ஆராதனை 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 உமக்கு. பாடுங்கள். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. குத்து விளக்குகள் மத்தியிலே, குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை. ஓ
ஹalleluya ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காரங்களில் உடையவரே. இருபுறமோ கருக்குள்ள பட்டயத்தை காரங்களில் உடையவரே. ஒரே சத்தமாய் கர்த்தரை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைகள், தெய்வ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. அவரே மகிமைப்படுவாராக. அவரே உயர்ந்திருப்பாராக. ஹalleluya. அக்கினி ஜுவாலை போன்ற, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. பாடுவோம் ஆராதனை ஆராதனை. ஒரு விஷயம் கூட, ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லா மகிமையும் எல்லா கனமும் உமக்கு ஆராதனை. இந்த நாளிலே ஆவியானவர்கள் நடுவில் உம்முடைய மகிமையான ஊழியத்தை செய்வீராக. ஹalleluya. அப்படி பாடுவோம் ஹalleluya 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 ஹalleluya. எல்லா நுகத்தடிகளை முறியடிக்கிறவரே, எங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறவரே, இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வித்தியாசம் உண்டு பண்ணுவீராக. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமையா. எல்லாரும் முழு பலத்தோடு ஒரு சில நிமிடங்கள் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோட தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள். இந்த ஆரம்ப நேரத்திலே ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை, மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமை. ஆமென். எந்த சமயத்தை எந்த சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை, எந்த காரியத்தையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு வல்லமை இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே அது ஆமென் அந்த வல்லமை வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படியே நமக்காய் விடுதலை கட்டளையிடுகிறவர், நமக்காய் ஜெயம் தருகிறவர், நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். ஆமென். தானியேல் ஜெபம் ஏறெடுக்கும் போது வான மண்டலத்திலே தூதர்கள் கூட்டம் அவன் யுத்தம் பண்ணினது போல இந்த காலை நேரத்தில் சிலருக்காய் ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார். யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உன் ஜெபத்திற்கு பதில் வர, உன் கூப்பிடுதலுக்கு பதில் வர ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளங்கள் ஆர்ப்பரிப்போட ஆர்ப்பரிப்போட எதையும் மாற்ற வல்லமை உள்ளவர் தேவனே. வல்லமை உம்முடையதப்பா. லோரபா ஷகத ரபகத ரிபனகத லரிகத லரா லிகரபலவ ஷபலகத ரிபனமௌதரால ரகத ரிஹதரா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சத்துருக்களை தலைகளை கவிழ்த்து போடுகிறவர். ஆமென். சத்துருக்களுக்கு மேலா என் தலையை உயர பண்ணுகிறவர் என் தேவரீர். எனக்காய் நீர் எழுந்தருளுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராகப்பா. ஹalleluya ஹalleluya. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கா என்ன செய்யணும் நீர் அறிவீர். நான் கூப்பிடுவதற்கு முன்பாகவே, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. சில இடத்துல என்னால யுத்தம் பண்ண முடியல ஆண்டவரே, சில இடத்துல என்னால மேற்கொள்ள முடியலப்பா.
ஆனால் என்னால் முடியாதவைகள் என் தேவனால் கூடும். இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். இன்று கர்த்தர் எனக்காய் சில யுத்தத்திலே ஜெயம் தர போகிறார். இன்று கர்த்தர் சில காரியத்திலே ஜெயம் தர போகிறார். எனக்காய் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், இந்த ஆரம்பத்திலே கொஞ்சம் ஆவியில் நிறைவோட தேவ ஆவியானவர் ஏதோ ஒன்றை இந்த காலை நேரத்திலே உங்களுக்காய் செய்ய விரும்புகிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. இந்த காரியம் என்னமாய் முடியுமா என்கிற கலக்கம் உனக்கு தேவையில்லை. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ரபகத ரிபன ஹந்தல ரிகரகத ரபஸ் லேக ரபக ஷகதல ரே ஓ ரிபனகதல ரிபஷியந்தல ரபலகதரா. கொஞ்சம் அந்நிய பாஷைகளோட ஆவின் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், ஆமென். விடுதலையோடு 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 இதோ சில கட்டுகள்ல விடுதலை 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 விடுதலை. நம்மால் மேற்கொள்ள முடியாத சில இடத்துல ஆமென் இதோ இதோ தூதர்கள் கூட்டத்தை கர்த்தர் இறக்குகிறார். யுத்தம் பண்ணுகிற கூட்டம், உங்களுக்காய் எழுந்தருளுகிற தூத சேனை, உங்களுக்காய் போராடுகிற தூத சேனை. அக்கினி மதிலாய் அக்கினி மதிலாய் அக்கினி மதிலாய் அக்கினி மதிலாய். ஓ இதோ கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார் இதோ எழுந்தருளுகிறார் எழுந்தருளுகிறார் எழுந்தருளுகிறார். ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாள் இது, விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நாள் இது. ரபகத ரிபன ஹந்தல ரிகரபோ சங்கத ரியாதலரா லிகரகத ரியாதல ரியாஷாதரா. மறைந்து போராடுகிற மறைந்து போராடுகிற எல்லா வான மண்டல பொல்லாத சேனைகளுக்கு விரோதமா இன்று ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். சபையே ஆர்ப்பரி, சபையே தேவனை மகிமைப்படுத்து. Thank you, thank you, thank you, thank you. முகம் அவரை பார்க்க பார்க்க, அவர் முகம் சத்துருவை பார்க்கிறது. நீ அவரை பார்க்க பார்க்க உன் காரியத்தை அவர் பார்க்கிறார். நீங்கள் அவரை பார்க்க பார்க்க உங்க விஷயத்திற்காக அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். ஓ ரபா ஷகத ரிபன ஹந்தலரே. மகிமையாப்பா, மகிமையப்பா. எங்க கிரிய செய்யணுமா அங்க செய்வா, எதை ஜெயிக்கிறோமோ அதை ஜெயிக்க வைப்பா. என் கர்த்தர் நல்லவர். எழுந்தருளுவீராகப்பா, எழுந்தருளு என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயோ, எழுந்தருளு என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடா. ஓ எதிரியின் கை ஓங்க விடாதீங்கப்பா. ஆமே, ரெண்டு கரத்தை அப்படியே உயர்த்தி இப்படிப்பட்ட நிலையில யாராவது இந்த காலை நேரத்துல ஓங்கிடக்கூடாதப்பா. நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல விடாத தெய்வமே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா. சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ என்னை நோக்கி பாரு, நீ என்னை நோக்கி இரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்காய் எழுந்தருளுகிறேன், நான் உனக்காய் எழுந்தருளுகிறேன். உன்னால் யுத்தம் பண்ண முடியாத இடத்துல உனக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இப்பொழுது இறங்குகிறது. உனக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒரு சேனை பரலோகத்திலிருந்து இறங்குகிறது. ஆவியானவர் சில உள்ளத்திற்காய் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ உனக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒரு சேனை, உனக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒரு சேனை, உனக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒரு சேனை. ரபகமா ஹந்தரே கஷ்டகதல ரப ஓ ரிபா கதல ரிபா கத ரிபா ஷிகதல ரிபனா लेब्रो महंतल रेकेशिया दलरा लिखतरा बकतल रिबाला कतरा लिब्रा कशा कतरमो ओ रिबा मकतर रिबाशिया दलरा लेके रिबाना शंतलरा लिखरा உனக்கு முன்பாக இந்த சாத்தானி சேனைகள் ஆமென் விழுகிறதை காண வைக்க போகிறார், விழுகிறதை காண வைக்க போகிறார். ஓ உன் ஜெபம் வீண் போகல, உன் கண்ணீர் வீண் போகல, உன் கதறல் வீண் போகல, உன் பெருமூச்சு வீண் போகல. லோரா பகத ரிபன ஹந்தல ரிக ஷங்கதர பல லிகர பல கத ரிபன ஹந்தலரா ரிகா ஷகதரா ரேகே ரே ரிபன ஹந்தலரா லேகா ஷகதரா. எங்க கை வைக்கணுமோ அங்க கை வைக்க ஆண்டவர் எழுந்தருளுவார். எதையும் மாற்றி அமைக்க வல்லவர், எந்த அதிகாரத்தை மாற்றுகிறவர்,
எந்த சாப்டரையும் மாற்றுகிறவர் என் ஆண்டவர். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எழுந்தருளோ என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எதிரின் கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க. முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசய ஓ முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு. Glory Father, உன்னத மானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமா கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி சத்தமாய் உன்னதமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே, என் உறைவிடம் இயேசுவே. உன்னதமானவரே, என் உறைவிடம் உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறேன். இயேசு ராஜாவே, எனக்காக யுத்தம் பண்ண நீர் எழுந்தருளி இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நாடி தேடி வரும் மனிதர்களை, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் ஓ என் தகப்பன் கை விடுவதில்லை, விடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒரு நாளும் கைவிடுவதே. சத்தமாய் உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. அப்பா எழுந்தருளுவீராக. எனக்கா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எனக்கா எதை செய்ய வேண்டும் என்பது உமக்கு தெரியும்ப்பா. ஓ சொல்லுங்க. உன்னதமானவரே, உன்னத ஓ ரபசிதரபோ லேகே தெரே மன ஹந்தல ரகஜதரா நீர்தானே. உன்னத இயேசுவே, இயேசுவே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறோம். உயர்த்து இயேசுவே. நான் நம்பி இருக்கும் கண்மலையே. ஒரு விஷயம் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளோ என்ன. ஆரம்பத்திலே இந்த ஒரு வார்த்தை விண்ணப்பமா, இந்த வார்த்தை விண்ணப்பமா ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நீங்க எழும்பினாதான் உண்டப்பா. என் விஷயத்துல நீங்க எழுந்தருனாதான் உண்டு. இந்த காரியத்துல நீங்க எழுந்தருளினாதான் உண்டு. என் தேவனே, மறுபடி இந்த வார்த்தையை சொல்லுங்க. எழுந்தருளுமே ஆண்டவரே. உம்முடைய கையை முடக்கி கொள்ளாதேயோ.
உம்முடைய முகத்தை மறைத்து போடாதையோ, நீர் உட்கார்ந்திராதையோ. எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும், எழுந்தருளோ. ஓ இயேசுவே, எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதே இயேசுவே. சத்தமாய் உன்னதமானவரே, உன்னத என் உறைவிடமே, என் உறைவிடம். Glory Father, we worship you Lord. எங்களுக்காக எதையும் மாற்றி அமைக்க வல்லவர். Thank you அப்பா. உறைவிடம் நீர்தானே, உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். எனக்காய் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி, இன்று ஒரு ஜெயத்தின் நாளா, இன்று ஒரு ஜெயத்தின் நாளா. இது சாத்தியம் இல்லை என்று சொன்னது சாத்தியமாகும் நாள். இது நடக்காது என்று சொன்னது நடக்க போகிற நாள். நம்பிக்கையற்ற பல காரியத்தில் இன்று ஒரு நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிற நாள். இது விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆயிற்று. ரிபல கத ரிப ஷகத ரிபன கதல ரியாதல ரபா ரிப கத ரிபன ஹந்தல ரியாதரா. ஹalleluya, ஆமென், 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 ஆமென். அவர் நாமம் வல்லமை உள்ள நாமம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம், சேர்ந்து அப்படியே கொஞ்சம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆவியானவர் ஆமென் சில காரியங்களை இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டே இருக்கிறார். உண்மையில இன்னைக்கு என்ன வார்த்தை வச்சு ஆராதிக்கணும்லாம் பெரிய கேள்வியோடு தான் இன்னைக்கு எழுமுனேன். காலைல 3:30 தான் வந்தேன். அப்படியே படுத்துட்டு காலைல லேட்டாக தான் எழுமுனேன். எழும்போது ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா பலிபீடத்தில் சும்மா வந்து நிற்க முடியாது. ஆனால் புறப்படும் போது ஆண்டவர் சில காரியத்தை, அதாவது இதுல எப்படி ஒரு மாற்றம் உண்டாகும் என்ற இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவரை ஆண்டவர். ஆமென். அதாவது அற்புதம் நடக்கிறது ரெண்டாவது, சிலது மாறாம சில அற்புதத்தை என்னால பார்க்க முடியாது. ஆமென். சிலது மாறாம சில அற்புதத்தை என்னால பார்க்க முடியாது. எஸ்தர் அதனாலதான் ஃபர்ஸ்டே சொல்ற வார்த்தை, ராஜா கிட்ட நான் பேசுறது காரியத்தை மாத்துறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், முதல்ல நான் உள்ள போனோம். ஏன்னா இருக்கிற சட்டத்தின்படி இது சாத்தியம் இல்லை, இருக்கிற சட்டத்தின்படி இது சாத்தியம். ரெண்டாவது தான் ஆமனை பத்தி பேசுறதும் சரி, இந்த விஷயத்தை பத்தி பேசுறதும் சரி, இந்த அற்புதம் வந்து ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் எது நடக்கணும்னா, ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கு பாருங்க, இந்த சட்டத்தை தாண்டி நான் ஒரு கால் எடுத்து வைக்க போறேன், அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு கிரியை செய்யணும். ஆமென். இந்த வார்த்தை தான் ஆவியானவருடைய காலில் எழும்பும் போது, புறப்படும் போது ஆண்டவர் இடைப்பட்டார். சில இடத்துல சில காரியத்தை இது மாத்தினாதான் சில காரியங்கள் நடக்கணும்னா அதை மாத்துறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு எழுந்தருள போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சொல்ல இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. எஸ் லார்ட். மேலான நாமமே, வல்லமையே. ஹல்லேலூயா. இப்படி மாறுங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரணும்னா முதல்ல நம்முடைய ஆண்டவரை குறித்த நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். ராஜாவின் அதிகாரம் பெரியதுதான். இந்த பூமியிலே அந்த ராஜா எல்லாரை காட்டிலும் வல்லமை உள்ளவன் தான். எல்லாம் ரைட்.
ஆனா ஒரு தேவ பிள்ளை முதல்ல எதை அறியணும்னா, அந்த ராஜாவை விட நான் ஆராதிக்கிறேன் ராஜாவின் வல்லமை பெரியது. ஆமென். எந்த ராஜாவின் சட்டத்தின் திருத்த வல்லவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உட்கார வைக்கிறவை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கா கவர்மெண்ட் ரூல மாத்தினால என் ஆண்டவர் மாற்ற வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவரை உயர்த்த விரும்புகிறவர்கள் சேர்ந்து பாடி, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, க்ளோரி. சந்தோஷமா இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமை. ஆமென். வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாம, விசுவாசத்தோடு வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வாசல்களை திறந்திடும். திறக்க வேண்டியதை திறப்பார், திருத்த வேண்டியதை திருத்துவார். என் ஆண்டவர் வல்லவர். இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, க்ளோரி. எங்கள் தேவனே வல்லமை, ஹalleluya. பாடு இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமை, ஹalleluya. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் இயேசுவின் நாமமே, பாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையே. பாடுவோம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, மேலான மேலான நாமம் உடையவரே. சில தடைகளை தகர்க்கும் இயேசுவின் நாமம், தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே, அகில உலகை இரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, அகில உலகை இரட்சித்திடும் நாமமே, நாமமே, எங்கள் இயேசுவே. பாடுவோம் இயேசுவின் நாமமே,
மேலான என் தேவனை போல ஒருவர் இல்லை. அவர் ஒருவரே வல்லமையுடையவர். இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான. ஹல்லேலூயா. அப்படி அவரை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் வானத்திலும் ஒரு விஷயம் கூட சபையாய் சேர்ந்து சத்தமாய் சொல்லு. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். ஆமே. வானத்திலும் ஒரே ஒரு சரணத்தை பாடுவோம். செங்கடலை பிளந்து எனக்காய் வழி நடத்துகிறவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். வானத்திலோ வானத்திலும் வானத்திலும். ஆமை. நல்ல கைகளை தட்டி நம் ஆண்டவர் பெரியவர், அவர் எல்லாவற்றிலும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோட நம் ஆண்டவருடைய வல்லமை பெரியது. அவர் எதையும் எனக்காய் மாற்றி அமைக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமம் மேலான நாமம், அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்துக்கு முன்பாய் ஒன்றுமே இல்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மையடையும். பாடுவே பாடுவோம். எதையும் மாற்ற வல்லமை உள்ளவர். எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜ அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தார். 2வது வசனம் சொல்லப்படுகிறது. ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால். ஹல்லேலூயா. உண்மையிலேயே அந்த இடத்துல எது வெளிப்பட்டிருக்கணும் தெரியுமா? தயை அல்ல, கோபம். ஆமென். சட்டத்தின்படியும் ராஜாவின் அதிகாரத்தின்படியும் உண்மையிலே அந்த இடத்துல வெளிப்பட வேண்டியது கோபம். ஆனா இப்ப எல்லா கண்களும் பார்க்க இதுவரை நடக்காத ஒன்று அந்த அரண்மனையில நடக்குது. இதுவரை நடக்காது. அதாவது உலகத்தின் பார்வைக்கு, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்வைக்கு இந்த காரியத்துல இப்படி நடந்தாதான் உண்டு. ஆனா இதுவரை நடக்காத ஒன்று இப்ப எல்லா கண்களுக்கு முன்பாய் நடக்குது.
இது யாரால் மட்டும்தான் சாத்தியம் என்றால், ஆமென், நான் ஆராதிக்கிற என் தேவனால் மட்டுமே சாத்தியம்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாருங்க. எழுதப்பட்ட சட்டம் இது, ராஜாவால் எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்ட சட்டம் இது. அவர் ஒன்னு எழுதுனா எழுதுனதுதான். அந்த சட்டத்தை தாண்டி ஒன்னு நடக்குதுன்னா அது நம்மால் கிரகிக்க முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை ஆவியானவர் ஆமென் சொல்ல வைக்கிறார். உனக்காக சட்டத்தை மாத்தணும்னாலும் என் ஆண்டவர் மாற்ற வல்லவர்னு நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு இந்த காரியத்துல கவர்மெண்ட் சட்டத்தை மாத்தணும்னாலும் என் ஒருத்தனுக்காக கர்த்தர் மாற்றுவார்னு நம்புறவங்க, என் ஒரு குடும்பத்திற்காக கர்த்தர் மாற்றுவார்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். இதை பேசும்போது பயத்தில் அல்ல, பலத்துல பேசிட்டு இருக்கிறேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் கல்லோ மரமோ மண்ணோ ஒன்றுமல்ல. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். ஆராதிக்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி, அவர் எனக்காய் எதை வேண்டுமானாலும் செய்வார். மாற்ற வேண்டியதை மாற்றுவார், திருத்த வேண்டியதை திருத்துவார், திறக்க வேண்டியதை திறப்பார், உடைக்க வேண்டியதை உடைப்பார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த ராஜாவின் இருதயத்தை என்னால மாற்ற முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா நான் ஒருவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் எந்த ராஜாவின் இருதயத்தை மாற்றுகிறார். ஆமென். எகிப்திற்குள்ள பார்வோனின் கீழே இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென். நீங்க யாத்திராகமத்தில் படிச்சீங்கன்னா அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை, கர்த்தரின் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினாயே. பார்வோனே, உன் இருதயம் கடினமானனாலும் அவர் கையில தான் இருக்கு, உன் இருதயம் லேசானனாலும் அவர் கையில தான் இருக்கு. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கானது எல்லாமே செய்யறது அவர் கையில தான் இருக்குது. எனக்கானதை அவர் கரத்திலே அவர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாளிலே சிலதை கர்த்தர் உனக்காய் திருத்துவாராக, சில காரியத்தை கர்த்தர் மாறி எழுதுவாராக. விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி லோரா பாபா ஷகதா ரிபனா கதா ரிபனா கதல ரியாதரா லிகாரக ஷகதா ரிபனா கதா ரியாதலரேபோ. அவர் எனக்காய் எழுந்தருளும் போது, ஹல்லேலூயா, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் ஆமென் சொல்லுங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் ஆமென். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் சொல் நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பா. கரங்களை உயர்த்தி ஆவியே 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 அசைவாடும் அனலால் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவா. ஓ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல இப்பொழுது எழும்பின இந்த ஆமானின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். இதுதான் இப்பொழுது மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் யூத ஜனத்திற்கும் இருக்கிற ஏக்கம். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் ஒரு கிரியை செய்யணும். ஆமென். ஒரு அற்புதம் நடக்கிறது என்பது அது வேற. அந்த அற்புதத்திற்கு முன்பு அது சிலதை கர்த்தர் மாற்றணும். ஹல்லேலூயா. சில நபருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றணும். இன்னைக்கு சில குடும்பத்தில் ஆமாம், புருஷன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைல சொல்ற வார்த்தை, அவங்க இருதயம் இன்னும் கடினமாவே இருக்குது. குடும்பம் இணையறதெல்லாம் ரெண்டாவதுங்க, முதல்ல இருதயத்தை கர்த்தர் மாற்றணும். ஹல்லேலூயா. என் சூழ்நிலை சில அற்புதம் நடக்கிறதெல்லாம் ரெண்டாவது. அந்த சூழ்நிலையில சில காரியத்தை கர்த்தர் திருத்தணும். இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து தைரியமாய் பேசுகிறேன். அவரை நோக்கி இருக்கிற உள்ளத்திற்கா இன்னைக்கு சிலதை கர்த்தர் திருத்த போகிறார், திருத்த போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நம்பி நின்று ஆராதி. திருத்துவார் என் ஆண்டவர் உனக்காக. ஜீசஸ் ஜீசஸ்
ஜீசஸ். ஹalleluya. எஸ்தர் இப்பொழுது அந்த கொழு மண்டபத்தில் ராஜா சமூகத்தில் போய் நின்று ராஜாவின் தயவு கிடைப்பதற்கு அந்த இடத்துல யார் ரெக்கமெண்டேஷனோடு போய் நின்னாலும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. எந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்னாலும் இந்த ஒரு காரியம் நடப்பது சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. ஹalleluya. ராஜாக்கு பக்கத்தில் எவ்வளவு நெருங்கின அமைச்சர்கள் இருக்கலாம், எவ்வளவு நெருங்கினவர்கள் நமக்கு தெரிந்தவர்களா இருக்கலாம். இந்த விஷயம் நடக்கிறதற்கு ராஜா மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். சில காரியத்துல இவங்க மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். இந்த காரியத்துல இந்த ஒரு காரியம் இப்படி மாறினா மட்டும்தான் நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய வைக்க என் ஆண்டவர் அவர் வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க, ஹalleluya, ஹalleluya. ஆமென். இன்னைக்கு சில திருத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார். திருத்தத்தை செஞ்சு சிலதை திறக்க போகிறார். திருத்தம் செய்து திறக்க போகிறார். இன்னைக்கான ரேமா சிலருக்கு இதுதான், திருத்தம் செய்து திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க லோராபா ஷகதா ரிமானா கதல ரியா திருத்தம் பண்ணி திறப்பா. ஹalleluya. திருத்தம் பண்ணுவார். இந்த சட்டத்தை அவர் திருத்துவார், இந்த சூழ்நிலை அவர் திருத்துவார், இந்த காலத்தை அவர் திருத்துவார், இந்த சமயத்தை அவர் திருத்துவார். என் காரியங்களை கர்த்தர் திருத்தி எனக்காய் கர்த்தர் திறப்பார்னு நம்புறவர்கள் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள். இந்த திருத்தம் உண்டாகி என் அற்புதத்திற்கான வாசல் திறக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் உண்டு. அந்த சொல்யூஷன் தான் எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிற வார்த்தை. ஆமென். 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னா. உண்மையிலே இந்த வசனம் இன்னைக்கு படிக்கும் போது ஆமை ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை. நீ ஒரு காரியத்திற்கு ஜெபிக்கிறேன்னா அந்த காரியத்துல நீ சாக மாட்ட, அந்த காரியம் உனக்கு முன்னாடி சாகும். ஆமென் ஆமென் ஹalleluya. எஸ்தர் அப்படி சொல்லட்டும், நாம அப்படி சொல்லலாம். ஏன்னா நமக்கு அடுத்த ரிசல்ட் தெரிஞ்சதுனால எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்ன சில காரியத்துக்கு ஜெபிக்க வச்சிருக்கிறார். நான் சாக மாட்டேன், நான் ஜெபித்த காரியம் சாகும் நம்புறவங்க, நான் ஜெபித்த காரியம் எனக்கு முன்பாய் சாகும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya. தேவ பிள்ளைகளுடைய ஜெயத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஜெபம். ஜெபம் இல்லாம ஜெயத்தை நம்ம லைஃப்ல பார்க்கவே முடியாது. ஆமென். நான் ஜெபிக்காம கர்த்தர் எனக்கு இந்த காரியத்துல திருத்தம் செய்வார்னா அதுக்கு கேரண்டி கிடையாது. இதுல எஸ்தர் சொல்ற வார்த்தை கவனிச்சீங்களா? மொர்தெகாய் நீங்க ஜனத்தை கூட்டி ஜெபிங்கன்னு சொல்லிட்டு எஸ்தர் சும்மா இருக்கல. எஸ்தரும் என்ன செய்யற, நானும் ஜெபிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என் விஷயத்துக்காக நான் ஒருத்தங்கிட்ட ஜெபிக்க சொல்றது வேற, நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த விஷயத்துல மொர்தெகாயும் ஜெபிக்கிறதுக்கு ஹெல்ப்பும் கேட்கிறா, தானும் ஜெபிக்கிறாள். அவன் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாய் ஒரு காரியம் தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு ஜெபிக்க வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சாக மாட்டீங்க, அந்த காரியம் உனக்கு முன்பாய் சாகும். அதே நேரத்தில் ஜெபிக்காமல் எந்த காரியத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெயம் எடுக்க முடியாது. அதனால சத்துரு நம்மளை எதுல கை வைப்பான் தெரியுமா? இந்த ஜெபிக்கிறதுல தான் கை வைப்பான்.
ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் அந்த காரியத்தை ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக நம்ம ஆரம்பத்தில் நல்லா ஜெபிப்போம். ஆனா அந்த விஷயத்துக்காக அடுத்த சத்துரு எதுல கை வைப்பான் தெரியுமா? இந்த ஜெபத்தை எப்படி தடை பண்ணலாம், எப்படி இந்த ஜெபத்தை தடை பண்ணலாம். இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு பேசுற வார்த்தை இதுதான், நீ ஜெபத்தை விட்டுறாத, நீ ஜெபத்தை விட்டுறாத. உன் ஜெபத்தினுடைய வேல்யூ என்ன தெரியுமா? ராஜாவின் கட்டளையை திருத்துகிற வல்லமையுடையது உன் ஜெபத்தின் வேல்யூ. ஹalleluya. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, நீங்க அரைக்காதவை பூட்டி கதறி கொண்டிருக்கிற அந்த ஜெபத்துக்கு வேல்யூ என்ன தெரியுமா? சட்டத்தை திருத்துற வேல்யூ உள்ளது. அரசாங்க சட்டத்தை திருத்துற வல்லமை உள்ளது. ரிபாலா கதா ரிகா சதரா. நீங்கள் பலவீனமானவர்கள் தான், உங்க முழங்கால் பலவீனமானதா, உங்க கை பலவீனமானதா, உங்க சரீரம் பலவீனமானதா. ஆனா உன் ஜெபம் வல்லமை உள்ளது, உன் ஜெபம் வல்லமை உள்ளது. நீ கதறுகிற கதறல் வல்லமை உள்ளது. ரிகாபா ஷகதா ரிமனா கதல ரியாந்தலரா ரேபரா சந்தல ரியாதலரா. ஆலே சபையே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என் ஜெபத்திற்கு என் காய்ச்சல் மட்டும் மாறாது, என் ஜெபத்திற்கு என் தலைவலி மட்டும் மாறாது. என் ஜெபத்திற்கு ராஜாக்க தலையை கத்தர் சுத்த வைப்பார். என் ஜெபத்திற்கு கவர்மெண்டை கத்தர் மாற்றி எழுத வைப்பார். ரிபாடா கதா ரியாதலா. ஹalleluya. ஆமென். ராஜா இருதயத்தை மாறணும்னா அதே பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள் தான் ஜெபிக்கணுமா? இல்ல இல்ல இல்ல. நீ அறக்கதவை பூட்டி கொண்டு உன் அந்த ரங்கத்துல பிதாவை நோக்கி கண்ணீர் வடி, நீ ஜெபிக்க தொடங்கு. உன்னை சுற்றி அதிசயம் நடக்கும், உன் சூழல் மாறும், உன் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஹalleluya.